நேற்று நீதிபதி திரு சந்துரு உள்ளிட்ட சமூகத்தில் முக்கியமானவர்கள், ஓவராலாக அவங்கள சொல்லணும்னா இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், அத்தனை பேரும் அதில் அவங்க விஜய் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கவில்லை. விஜய் பொறுப்பை தட்டி கழித்து விட்டார், இது போன்ற இந்த ரீதியில் நிறைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கூடுதலாக தமிழக அரசு மீது அவர்கள் எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கவில்லை. எனக்கு அண்ணன் திரு கோபால் அவர்கள் மீதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க, நானும் விமர்சனம் பண்ணுறேன். இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன். இப்போ பேசுகிறீங்களா விஜய் அவனே பேசுகிறீங்களா, இது மாதிரி ஸ்டாலினை பேசு. என்ன அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கான், இவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க சாராயம் குடிச்சிட்டு அப்படின்னு அன்றைக்கி பேசுங்க. இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னம்மா சொல்லுங்கம்மா. நீங்கள் அது பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கலாம். அது கூட சார் அந்த கூட்டத்தில் இருக்க செருப்பை எடுத்துட்டு வந்து விளாசணும்னு சொல்றாரு சார் விஜய. என்னம்மா அப்படி என்னம்மா ஆயிடுச்சு? விஜய் பிளான் பண்ணி ஒரு 40 பேர் சாப்பிட்டுண்டா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர். அது இல்லைன்றது அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன? இந்த விஷயத்தை வச்சு அரசியலை விட்டே ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றா. நோக்கம் என்ன நினைக்கிறதா? அப்படி சொல்றாரு. நோக்கம் என்ன நினைக்கிறதா? அப்படி பார்த்தா முதல்வர் 100 முறை ஓடி இருக்கணுமே. 5 பேர் பீச்சில் செத்ததுக்கு என்ன வீடியோ போட்டாரா கோபால்? இதுக்காவது இன்னைக்கு விசாரணை நடக்குது. ஊரே சேர்ந்து இதுக்கு நியாயம் வேணும்னு ஊரே சேர்ந்து எல்லாரும் குரல் கொடுக்குறோம். அங்கே குரலே வரலையா?